தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தமிழகத்துல கூட்டணி இல்லாம வெல்ல முடியாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதுல காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுன்ற கருத்துக்களை எடுத்துக்கலாமா? நான் பதிவு போட்டிருக்கிறது ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஐபிடிஎஸ் சர்வே, ஒரு சர்வே, அந்த ஐபிடிஎஸ் சர்வே எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது சொல்லியிருக்க கருத்துல அதுல எவ்வளவு நம்பர் குறைச்சு வருதுன்னு எனக்கெல்லாம் தோட ஆரம்பிக்குது. பட் என்ன கேட்டா, அவர்களை பொறுத்தவரை அவருக்கு சொல்லுவதுல ஒரு சில உண்மைகள் இருக்கு. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இருக்கு, கூட்டணி வெற்றி பெறும், தனி கட்சிகளை விட கூட்டணி வெற்றி பெறும்ங்கிறது அதுல கருத்து. சரியா? கூட்டணியாலதான் வெல்ல முடியும் தமிழகத்தை. ஆமா, கூட்டணியாலதான் வெற்ற முடியும். திமுக வெல்ல முடியும். தமிழகத்திலையும் இந்தியாவிலும் கூட்டணிகள் தான் வெற்றி பெறுது. இது உண்மை. இதை பாஜக காரர்கள் மாதிரி நாங்க இல்லைன்னு சொல்ல விரும்பல. கூட்டணியால் தான் இந்த தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் வெற்றி பெறோம். அது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி இருக்கிறது. தமிழகத்திலே மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அந்த தரவுல காங்கிரஸும் காவியக்காவும் இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியுன்ற மாதிரி தரவுல இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. அதுல யாரோட தரவு? ஐபிடிஎஸ் அவர்களுடைய கணக்குங்கிறது வேற, அவர்கள் மக்களிடம் கேட்ட தகவலுங்கிறது வேற. அவருடைய டேட்டா என்ன சொல்லுது? அவருடைய டேட்டா என்னன்னு, இந்தியா கூட்டணி மொத்தமா சேர்ந்துச்சுன்னா 31% வாக்குகளோட மிக அதிகமான தூரத்துல இருக்கும். பாஜக கூட்டணி 26% நின்று போயிடும் அப்படிங்கறத அவர்கள் சுட்டத்தாவு. இது வெற்றி பெறது யாரு வெட்டப்பட்ட? இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்த கூட்டணி வெற்றி பெறுங்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து கூட்டணியை வெற்றி பெற வைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் தேவை, எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை. அதிகாரம் என்பது இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா, அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் பொறுப்புகளை கொடுக்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க.